வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆரோக்கியமான வகையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், இதய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காகவும் வாரத்தில் 2 நாள் இதை எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதில் நீங்கள் விருப்பப்பட்ட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். மிக்ஸி ஜாரில் 15 பல் பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு 10-12 போதும். 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வாணலியில் போட்டுக்கலாம். அளவான தீயில் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாம். 4 கப் அளவுக்கு சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். உரப்புக்கு தேவையான அளவு கூட குறைய சேர்த்து போட்டுக்கோங்க. அளவான தீயிலேயே சாதத்தில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தை போட்டு கலந்து விட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டுறலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பூண்டு சாதத்தை வாரத்துக்கு ஒரு தரமாவது சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.